அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பத்தில் கிங்ஸ்லி தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் சார்பில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையில் தேசிய மாணவர் படை NCC முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியைச் சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் பள்ளி வளாகத்திலேயே தினமும் தங்கி முகாமில் பங்கேற்றனர். இந்த நிலையில் NCC முகாமிற்கு சென்ற 12 வயதுடைய 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை பள்ளி ஆடிட்டோரியத்தில் சக மாணவியருடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அதிகாலை 3 மணி அளவில் NCC பயிற்சியாளரான காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் மாணவியை தனிமையில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமையை குறித்து பள்ளி முதல்வர் சதீஷ்குமாரிடம் தெரிவித்துள்ளார். அவர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி இரவு மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தனது தாயாரிடம் நடந்த சம்பவம் குறித்து கூறியுள்ளார். உடனே அவரது பெற்றோர் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தில் NCC பயிற்சியாளர் சிவராமன், தாளாளர், முதல்வர் உள்பட 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். NCC பயிற்சியாளர் சிவராமன் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் இளைஞர் பாசறையின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர். இந்த NCC முகாமில் 13 சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை 15 நாளில் விசாரித்து முடிக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க IG பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்குகளின் விசாரணையை முடித்து 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என ஆணையிட்டுள்ளார்.